பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 7வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, தேவன் இன்றைக்கு நமக்கு தருகிற ஒரு வார்த்தை இதுதான். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானமாவார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. ஒரு வேத வசனத்தின் மூலம் நான் இதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கடந்து செல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய திருச்சபையே, இதோ ஈசாக்கினுடைய நாட்களை சற்று நாம் திரும்பி பார்க்க போகிறோம். இதோ ஆபிரகாமுடைய நாட்களில் உண்டான பஞ்சத்தை விட இன்னொரு பஞ்சம் ஈசாக்கிருந்த அந்த பெலிஸ்தியருடைய தேசத்திலே உண்டானது. இப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தியருடைய தேசத்துக்கு போய் அங்கே கேராரிலே அவன் வாசம் பண்ணுகிறான். இப்பொழுது அங்கே அவன் வாசம் பண்ணுகிற பொழுது ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைக்கிறான். அந்த பஞ்ச காலத்திலும் தேவன் அவனை ஆசீர்வதித்தனால 100 மடங்கு ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி அவன் பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, வர வர பலக்கிறான், ஐஸ்வர்யவானாகிறான், பெரியவனாகிறான். இப்பொழுது ஈசாக்குடைய வேலைக்காரர் சோதரம் இந்த துறவுகளை வெட்டுகிற பொழுது அந்த பெலிஸ்தியருடைய அந்த மக்கள் எல்லாரும் இணைந்து அந்த அவனுடைய துறவுகளை எல்லாம் மூடிவிட்டார்கள். அப்பொழுது அபிமெலேக் ஈசாக்கை பார்த்து, நீ எங்களை விட பலத்தவனாய் போய்விட்டாய், எனவே நீ எங்களை விட்டு போய்விடு என்று சொன்ன பொழுது அவன் அங்கிருந்து புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருக்கிறான். இப்பொழுது இந்த கேராரின் பள்ளத்தாக்கிலே குடியிருக்கிற ஈசாக்கு இங்கே தன் தகப்பனாகிய ஆபிரகாம் வெட்டின துறவுகளை எல்லாம் சோதரன் மறுபடியும் தோண்டி அவைகளுக்கு தன்னுடைய தகப்பனிட்ட பெயர்களையே அவன் பெயரிடுகிறான். அது மாத்திரமல்ல, ஈசாக்குடைய வேலைக்காரன் பள்ளத்தாக்கிலே துறவுகளை வெட்டுகிறார்கள். 2 துறவுகள் அங்கே வெட்டப்படுகிறது. முதலாவது ஒரு துறவை வெட்டின பொழுது அங்கே சோதரம் சிலர் வந்து வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். அவர்கள் அந்த துறவை குறித்து வாக்குவாதம் பண்ணினபடியினாலே அது சோதரம் ஏசேக்கு என்று அழைக்கிறான். இன்னொரு துறவை வெட்டினார்கள், அதையும் குறித்து கேராரின் மேய்ப்பர்கள் வாக்குவாதம் பண்ணுகிறார்கள், எனவே சித்ரா என்று அழைக்கிறான். மற்றொரு துறவை வெட்டுகிறான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணாதபடியினாலே அதற்கு சோதரம் ரெகோபோத் என்று பெயரிடான். தேவன் தேசத்தில் பலுகும்படி இடம் உண்டாக்கினார் என்று சொல்லலாம். இந்த சூழ்நிலையிலே சோதரம் இப்பொழுது அபிமெலேக்கும் அவனுடைய சிநேகிதானாகிய அகுசாத்தும் அவனுடைய சேனாதிபதியாகிய பிகோலும் கேராரிலிருந்து அவனிடத்திற்கு வந்து அவனை பார்த்து விதமாய் சொல்லுகிறார்கள், சோதரம் நீர் எங்களோடு கூட உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று. அப்பொழுதுதான் ஈசாக்கு சொல்லுகிறார், நீங்கள் ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் தானே என்னை பகைத்து நான் உங்களிடத்தில் இராதபடி என்னை துரத்தி விட்டீர்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் இவ்விதமாய் சொல்லுகிறார்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம் என்று சொல்லி அவனோடு கூட சோதர உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். அப்பொழுது ஈசாக்கு தூர்த்து போடப்பட்ட துறவுகளை குறித்து அவர்களை கடிந்து கொள்ளுகிறான். அப்பொழுது அந்த அபிமெலேக், எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது, ஒருவனும் எனக்கு அறிவிக்கவில்லை என்று சொல்லி இருவர் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதோ ஈசாக்கு தேவனுக்கு பிரியமாய் இருந்தபடியினாலே அவன் துரத்தப்பட்ட இடத்திலே துரத்தினவர்கள் வந்து அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணினார்கள். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் உங்களோடு கூட விதமான கிருபைகளை தரும். நாம் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் நம்முடைய சத்துருக்கள் கூட நம்மோடு கூட வந்து சமாதானமாகும்படி கர்த்தர் உதவி செய்வார். எனவே அந்த கிருபை நமக்கு உண்டாகும்படியா கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நல்ல வேளைக்காய் நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வழிகள் உமக்கு பிரியமாயிருந்தால் எங்களுடைய சத்துருக்களும் ஆண்டவர் உம்மோடு சமாதானமாகும்படி செய்வீர் என்று சொல்லி வேதம் கூறுகிறது அல்லவா? என் தேவன் அதை எங்களுக்கு நடத்தி தருகிறபடியினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் நடத்தி ஆண்டவரை பாதுகாத்து ஆசீர்வதித்து அரவணைக்கிற எங்கள் நல்ல தெய்வம் இப்பொழுதும் எங்களோடு கூட
நிறைவாய் இருக்கிற நல்ல தயவுகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே, அப்பா, எங்களுடைய வழிகள் உமக்கு பிரியமாய் இருக்கிறபடியினாலே ஆண்டவரே, நாங்கள் அனைவரோடு கூட தகப்பனே அப்பா சமாதானமாய் இருக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்யும். தேவ கிருபை கூட இருக்கட்டும். எங்களுடைய வாழ்க்கையை சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை கட்டளையிடும், நிறைவாய் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.